ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போதே அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ட்ரா 24/24 5 ஆம்ஸில் வச்சு சப்போர்ட் லைன் எடுக்கலாம். அந்த லைன் எப்படி இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட்டுக்காக நான் வந்து STK 4141 மோனோ போர்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர லைன் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரின்னு இருக்கும். அதில் நம்ம செகண்டரி லைன் AC வோல்ட்டு மெட்டல் டயோடு 3510 மெட்டல் டயோடில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். 24/024 வரும். அதில் வர 24 மெட்டல் டயோடு AC லைனில் நம்ம கிராஸாக 2 இதுவும் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இதாகும். நல்லா கட்டிங் ப்ளோட் வச்சு நல்லா அமுத்திவிட்டு நல்லா நீட்டாக சால்டிங் வச்சுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சால்டிங் நல்லா வச்சுடுங்க. நல்லா இன்னொரு 24க்கும் சால்டிங் வச்சுடுங்க நல்லா பாருங்கள். அடுத்தது நம்ம இதில் வர AC லைன், இப்போ வந்து நம்ம AC லைன் தான் DC லைன் பார்த்துங்க. DC லைன் ப்ளஸ் எடுத்துக்கலாம். அதுலேயே போட்டிருப்பாங்க 3510 அந்த மெட்டல் டயோட்லேயே போட்டிருப்பாங்க ப்ளஸ் வோல்ட் இதுன்னு. அதுக்காக அந்த ப்ளஸ் வோல்ட்டு நம்ம பிளாக் ஒயர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் நல்லா சால்டிங் பண்ணிடுச்சு. அடுத்தது ரெட் ஒயர் மைனஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து 50 வோல்ட்டில் 10,000 MFT 2 கெப்பாசிட்டி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 50 வோல்ட்டு 10,000 MFT 2 கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம ரெண்டையும் ஒட்டி டேப் அடிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா மைனஸு கிரவுண்டு அப்புறமேட்டு அந்த பக்கம் ப்ளஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா டேப் அடிச்சிடுங்க பிரியாத மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் போட்டிருப்பாங்க மைனஸ்ன்னு. அந்த பக்கம் கோடு போட பக்கம் மைனஸு, கோடில் பக்கம் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வச்சு நல்லா பார்த்துங்க. இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு 2 கிரவுண்டு. பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு 2ம் ஒரு ஒயர் எடுத்து கிரவுண்டு 2யும் நம்ம சால்டிங் பண்ணிடணும். கிரவுண்டு 2யும் சால்டிங் பண்ணிடுங்க. கிரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம 2க்கும் காமனாக கிரவுண்டு எடுத்தாச்சு. அந்த கிரவுண்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 0 வோல்ட்டு 0வில் கொடுத்துடணும். அடுத்துட்டு நான் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்ததை வந்து கெப்பாசிட்டியில் ப்ளஸ்ஸில் ஒன்று மைனஸில் ஒன்று கொடுத்துடணும். அதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கோடு இருக்கிற பக்கம் மைனஸு, கோடில் பக்கம் ப்ளஸ்ஸு அதில் கொடுத்துடணும். பார்த்திங்கன்னா மைனஸ் வச்சாச்சு ப்ளஸ் வச்சாச்சு. அடுத்தது நம்ம பியூர் DC எல்லாம் முடிஞ்சு இப்போ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு 3 ஒயர் எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கலர் ஒயர் வந்து கிரவுண்டு, பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம ப்ளஸ் வோல்ட்டு 24ல் ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு. இப்போ நம்ம வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் கரெக்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படியும் இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகும்போது கெப்பாசிட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி 2 ஒயர் வச்சு கெப்பாசிட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் கரண்ட்டு கொஞ்சம் சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டுருங்க. அதுக்கு நம்ம வாங்க STK 4141 மோனோக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எங்கே பவர் சப்ளைலாம் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வோல்ட்டு நம்ம கொடுத்தாச்சு. அங்கேயே கிரவுண்டுன்னு போட்டுக்கிறோம். கிரவுண்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ளஸ் வந்துட்டு அவங்க ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துக்கலாம். வந்துட்டு மைனஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துட்டு நம்ம இன்புட்டு கொடுத்துக்கலாம். சாங் இன்புட்டு கொடுத்துக்கலாம். இன்னைக்கு
லெஃப்ட் இன்னும் கொடுத்தாச்சு. அடுத்தது கிரவுண்ட் ஒன்று வைக்கணும். பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் இந்த ஆம்பிள்லேயே ஏற்கனவே சப்பு போகிற போர்டு எடுத்தாலும் நம்ம சப்பு போகிற போர்டை அப்படியே டேரெக்டாக லைன் கொடுத்து இப்போ வால்யூம் கண்ட்ரோலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கதோட கிரவுண்டு கொடுத்துட்டு இந்த ஆம்போட சவுண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இதோட சவுண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.